தமிழ்நாட்டோட டாப் 5 பணக்கார முருகன் கோயில்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த 5 முருகன் கோயில் தான் தமிழ்நாட்டோட பணக்கார முருகன் கோயில்களா இருக்கு. 5வது இடத்துல திருத்தணி முருகன் கோவில். இந்த கோயிலோட வருமானம் 1 ல 5 கோடி ரூபாய் வரைக்கும் ஈட்டக்கூடிய ஒரு கோயிலா இருக்கு. பண்டிகை காலத்துல மட்டும் வாரத்துக்கு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஈட்டக்கூடிய ஒரு கோயிலா இருக்கு. இந்த வாரத்தோட இறுதி நாட்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய கோயிலா இருக்கு. 4வது இடத்துல சுவாமிமலை முருகன் கோவில். இந்த கோயிலோட வருமானத்தை எந்த வரைக்குமே கணக்கில்ல. அது மட்டும் இல்லாம வெப்சைட்லயும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து அதிகப்படியான தங்கம், வெள்ளி, அப்புறம் உலோக பொருட்கள்லாம் தானமா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உண்டியல் வருமானம் சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு கணிசமான வருமானம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த கோயில் வந்து 4வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல திருப்பரங்குன்றம் முருகன் கோவில். இந்த கோவில்ல விழா காலங்கள்ல 60 ல இருந்து 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு கோயிலா இருக்கு. 2023 அன்னைக்கு திருவிழா காலத்துல இந்த கோயிலோட வருமானம் மட்டும் 7.68 கோடி ரூபாயா இருந்திருக்கு. இந்த கோயில நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழா காலங்கள்ல 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு கோயிலா இருக்கு. 2வது இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான திருச்செந்தூர் முருகன் கோயில் தான். இந்த கோயில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பல லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு கோயிலா இருக்கு. காரணம் என்ன, இந்த கோயிலுக்கு தான் தமிழ்நாட்டுல இருந்து ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் வராங்க. ஸோ முருகன் கோயிலே ரொம்ப அதிக கூட்டம் வரக்கூடிய ஒரு முருகன் கோயில் அது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு. அதன் காரணமாக அங்க கொடுக்கிற தானம், முண்டியல் வருமானம், அப்புறம் அந்த சிறப்பு தரிசன டிக்கெட் சொல்லிட்டு பிரசாதம் சொல்லிட்டு அதிகப்படியான வருமானங்கள் வருது. முதல் இடத்துல பழனி தண்டாயுதபாணி கோயில் தான். தமிழ்லேயே அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு முருகன் கோயில்னா அது இந்த கோயில் தான். இந்த கோயில்ல உண்டியல் காணிக்கை, பிரசாத விற்பனை, அதுக்கப்புறம் அந்த சிறப்பு தரிசன டிக்கெட் சொல்லிட்டு இந்த கோயில்ல வருமானம் அதிகபட்சம் வந்துட்டு இருக்கு. 2025 தைப்பூச நாள்ல மட்டும் இந்த கோயிலோட வருமானம் 2.25 கோடி ரூபாயா இருந்திருக்கு. திருச்செந்தூர் அப்புறம் பழனி இந்த 2 கோயிலுக்குமே மக்களோட வருகை வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காமா.